இல்ல. யோபு அதான் சொல்றார். 15:4 வாசிக்கும் பொழுது, யோபு 15:4 வாசிக்கும் போது, நீ பக்தி வீண் என்று சொல்லி அப்படின்றார். பக்தியை வீண் என்று சொல்றீங்கப்பா. பக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறேன். என்ன ஜெப தியானத்தை குறைய பண்றோம் நம்ம? என்ன பயபக்தி 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 என்ன நம்ம வாழ்ந்து என்ன நடக்குது? நாம என்ன செஞ்சுக்கிட்டோம்? என்ன நடக்குது? ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? துன்மார்க்கனை பாரு, அநியாயக்காரனை பாரு, அக்கிரமக்காரனை, விபச்சாரக்காரனை, வேசிக்காரனை, ஏமாத்தனை பாரு, கொள்ளையடிக்கிறனை பாரு. ஹல்லேலூயா. அவன்தான் நல்லா இருக்கான். நம்ம பக்தி பக்தி பயபக்தி பயபக்தி ஜெபம் பண்றோம் நமக்கு ஒன்றும் வாய்க்கலையே. அவன் நல்லா இருக்கான். நம்ம இன்னும் தடுக்கிற மாறலையே, நம்ம ஆசீர்வாதம் மாறலையே, நம்ம உறவு மாறலையே, நம்ம கஷ்டம் மாறலையே, நம்ம கடன் வச்சு மாறலையே. இதைதான் நாம் சொல்லி பக்தி வீண் என்று சொல்லி பயபக்தி வீண் என்று சொல்லி நாம் ஜெப தியானத்தை நாம் என்ன செய்யறோம்? குறைச்சிக்கிட்டே இருக்கிறோம். பயபக்தி இல்லை. அந்த பயபக்தி குறைஞ்சி போகுது. ஜெப தியானம் குறைஞ்சி போகுது. வேத வாசிப்பு குறைஞ்சி போகுது. கர்த்தரை துதிக்கிற துதி குறைஞ்சி போகுது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் குறைஞ்சி போகுது. இவ்வளவு ஸ்தோத்திரம் சொல்றேன், பாசி சொல்றாரு ஸ்தோத்திரம் பண்ணி நானும் ஸ்தோத்திரம் பண்ணி ஒன்றும் நடக்கல. பண்ணிட்டே இருக்க கர்த்தர் உன் ஸ்தோத்திரத்துக்கு உன் துதிக்கும் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜெப தியானத்தை என்ன செய்யாத, குறைக்க பண்ணாத. அதான் சங்கீதம் 4:3 பக்தி உள்ளவன் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்க அப்படின்றார். சங்கீதம் 4:3 பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்க. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். எந்த விசுவாசம் இருக்கணும்? அதனால ஜெப தியானத்தை குறைய பண்ணாத. தேவ பக்தி வீண் என்று அலட்சியப்படுத்தார்கள். ஹல்லேலூயா. அது அப்படி அல்ல. நீ பக்தியும் பயபக்தி ஒன்னும் நெருங்கி ஏத்து, ஒன்னும் பயபக்தியில வார்த்து பாரு. ஒன்னு நீ ஜெபத்தை கூட்டு, ஜெபத்தை இன்னும் கூட்டு, ஆழத்துல போ அப்படின்னு சொல்ற. ஆழத்துல தண்ணி என்ன செய்ய போடு. நான் பிரயாசப்பட்டு பார்த்தேன். ஹல்லேலூயா. யாரும் போய் ஏன் காதை கட்டணும் சொல்லுங்க. அந்த மல்குசு காதை கட்டணும் சொல்லுங்க. மல்குசு காதை போய் கட்டலாம். யாக்கோபு போய் பேதுரு என்ன செஞ்சாரு? மல்குசுடைய காதை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பா போய் என்ன செஞ்சாரு? எடுதான் படம் பிடிச்சி காதை வெட்டி விட்டான். ஏன் காதை வெட்டணும்? அவன் தோல் என்னது? மீன் பிடிக்க. அவன் எதை வெட்டுவான்? எடுத்த உடனே மீன் காது தான் வெட்டுவான். நீங்க எடுத்து பாருங்க, அவன் பிடிச்ச உடனே எதை வெட்டுவான்? காது தான் சிறாக்கில் வெட்டுவான். அப்ப காதை வெட்டி படைக்கப்பட்டவன் என்ன போதும் கதையால? அதுதான் அவன் காதை போய் வெட்டணும். இவனுக்கு எல்லா இடங்களும் தெரியும், எவ்வளவு ஆழத்துல என்ன இருக்குன்னு தெரியும். ஆனா தேவன் அதை விட ஒரு ஆழத்தை வைத்திருக்கிறார். உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் உனக்கு தெரியும். ஆனா அதை விட ஒரு ஆசீர்வாதம் பெருசா கத்த வச்சிருக்கிறார். அவன் யாரு? உன் ஜெப ஆழப்படுத்து, உன் ஜெபத்தை ஆழப்படுத்துங்க, உன் தியானத்தை ஆழப்படுத்துங்க. இன்னும் அதிகமா அப்பாட்ட போய் நெருங்க. அவர் என்ன செய்கிறாரா? உன்னுடைய என்னது நீ கூப்பிடுகிற அவர் கேட்பார். நீ கூப்பிடு என்ன செய்யறாரு? கேட்பார், பதில் கொடுப்பார். கொடுக்க மாட்டாரா? செய்யாதீங்க, நீங்க குறைச்சிடாதீங்க. ஏன்னா லேவியாகமம் 26 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது லேவியாகமம் 26:2 லேவியாகமம் 19:30 வாசிக்கும் போது என் ஓய்வு நாளை இங்கதான் உங்க ஆசீர்வாதத்துக்கு எது தடை? அல்லேலூயா. இன்னைக்கு அநேகம் என்ன செய்யறாங்கன்னா ஏதோ என்ன செய்யறாங்க, வேண்டாம் இருப்பா. நீங்க சாப்பிட்டு ஆராதனைக்கு வேண்டாம் இருப்பா வரும், ஜபத்துக்கு வேண்டாம் இருப்பா வரும். உன் ஓய்வு நாளை ஆசரித்து உன் பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய பயபக்தியா இருப்பீர்களாக. நான் கர்த்தர். அதுதான் சொன்னாரு. அதே 19 நீங்க 30வது வசனம் அதே வசனத்தை திருப்பி சொல்றாரு. ஏன் 2 திருப்பி கொஞ்சத்துக்குள்ள கொஞ்ச நேரத்துக்குள்ள சொல்றாருன்னா, இந்த ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருவதற்கு அசட்டை பண்ணுகிறார்கள். எப்பயாவது போவோம், எப்படியோ
எப்படியோ ஆராதனைக்கு போய் கலந்துக்கணும். என்ன சொல்றாரு? யோவானை ஆசாரித்து என் பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய பயபக்தியா இருப்பீர்களாக. நான் கர்த்தர் சொல்ற, நான் கர்த்தர் என்று கர்த்தர் அதிகாரமா சொல்லுகிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய பயபக்தியோடு கூட கடந்து வர வேண்டும். அப்ப என்ன செஞ்சாங்க? வெளிப்பிரகாரம் இருந்தது, உட்பிரகாரம் இருந்தது. என்ன செஞ்சாங்க அவங்க? வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம் என்ன செய்யணும்? வரணும், காலை கழுவணும். எல்லாம் சொல்லுவோமா? பரிசுத்த வாசல் இன்னும் அடிக்கும் போது எல்லாம் போய் என்ன செய்யணும்? பார்த்த பணியாக போய் இன்னைக்கு யாரை கட்ட வந்து நின்று வழி நின்று ஐயா என் ஆசிரியர் நின்று வெளியே தலையை கை வச்சுக்கிட்டு பார்த்த மணி கட்ட யார் நம்ம பணி தொட்டு போட்டு உள்ள வர சொல்லுங்க பார்ப்போம். அந்த பயப்படுத்தி இருக்க பாருங்க. நாமால செல்வ கை விட்டு நாமால என்ன செய்வான்? அழகு உதாரணம். எங்க சபையில் நான் இந்த சபையெல்லாம் பலிபீடத்துக்கு அவ்வளோ பயப்படுத்தி, பலிபீடத்துக்கு அவ்வளோ பயப்படுத்தி, பலிபீடத்துக்கு அவ்வளோ பரிசுத்தம், அவ்வளோ பரிசுத்தத்துக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. பலிபீடத்துக்குரிய பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. கண்டபடி யாரும் முடியாது. அல்ல சொல்லுவோமா? கண்டபடி யாரும் என்ன சொல்ல முடியாது, ஏற முடியாது. அந்த பலிபீடத்து மேலே பெருகிறதுக்கு அவங்க பெரிய வந்தால் தான் அவங்க ஏறி பெருக்குவார். இல்லைன்னா அவங்க அம்மா வந்தால் தான் ஏறி பெருக்குவாங்க, அவங்க பெருக்குவாங்க. அப்படி அதுக்கு அவ்வளோ பரிசுத்தத்துக்குரிய வார்த்தை அவங்க என்ன ஜெபம் பண்ணுவாங்க. அந்த பரிசுத்தத்துக்குரிய காரியத்தை அவங்க கடைபிடிப்பாங்க. பலிபீடத்துக்கு அவ்வளோ தூரம் அவங்க பரிசுத்தத்துக்காக பயபக்தி அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிப்பட்ட சபைகள் மக்கள் கூடி வராது. அப்படிப்பட்ட சபைகள் மக்கள் கூட்டம் வரமாட்டாங்க. அல்லேலூயா. எல்லாம் நீங்க பலிபீடத்துல சிவப்பு போட்டு ஆட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பலிபீடத்துல எல்லாம் சிவப்பு போட்டு ஆட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பலிபீடத்துல என்ன செய்ய ஏதோ பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாம் நீங்க என்ன அதான் சரி, பலிபீடமே அது வெடிச்சு போகும். நீ பலிபீடம் சொன்ன அந்த பலிபீடம் வெடிச்சு போகும் சொன்னார். இன்றைக்கு என்ன இல்லை, நமக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய பயபக்தி மக்களுக்கு இல்லாத போயிடுச்சு. எல்லாம் நீங்க டிவில உட்காந்துறாங்களா? அது பார்த்து இன்னைக்கு யூடியூப்ல டிவில பார்த்து பயபக்தி இல்லாம போயிடுச்சு. அது வேற இந்த கோஷம் நடக்கிறாங்க பாரு, அதுல ஒரு 20-30 பேர் இருக்கிறாங்க யூடியூப்ல. அது இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க போட்டு நமக்கு தெரியல. நாம பார்க்க ஒரு 30 பேர் இருக்கு. அல்லேலூயா. இவர் நியாயம் இருக்கிறார். உன்னை நியாயம் இருக்கிறது. அல்லேலூயா. அவங்க எதையோ ஆடுறாங்க, குதிக்கிறாங்க, பாடுறாங்க, எதையோ செஞ்சுட்டு போறாங்க. அல்லேலூயா. இவர் அவங்கள நியாயம் இருக்கிறார். யாரு கேள்வி கேட்பது? உனக்கு எல்லாம் கேள்வி கேட்க உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? அல்லே சொல்லுவோமா? ஏன்னா இவரு யூடியூப் வேலை போகணும்ல, இவரு யூடியூப் லட்சக்கணக்கில் பார்க்கணும்ல. யாராவது குறை பேசினாரா, யாராவது ஒரு வளர்ந்த ஊழியக்காரனை பத்தி எதையாவது நாம கண்டபடியே பேசினாரா, அவங்க